ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரவாசிசன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கான கைடு. இண்டஸ்ட்ரியல் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க கைடு இருக்குது. அதில் நம்ம இப்போது செப்பரேட்டாக ஹெம்மிங் ஃபுட் மட்டும் பார்க்க போகிறோம். அது ஹெம்மிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, பிக்கோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெய்லரிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது. இல்லை இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் சைஸஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல மெலிசாக ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம உருட்டி தைக்க முடியும், 2 பாயிண்ட்டுக்கு உருட்டி தைக்க முடியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. நல்லா சர்க்கிளாக வர ஸ்லீவ் போர்ஷனுக்கெல்லாம் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த இது இன்னும் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி காக்கலன்னு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் மிஷின் ஃபுட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஹெம்மிங் ஃபுட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டர்ஸ் எல்லாமே பிரபாஸ் டிசைனில் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஃபுட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 4.8 mm, அதாவது 3/16 அந்த ரேஞ்சுக்கு இது அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஃபுட்டர் சைஸு 3.2 mmக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, அதாவது 1/8க்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குது. இந்த ஃபுட்டர் பார்த்திங்கன்னா 1.6 mmக்கு நல்ல மெலிசாக உருட்டி தைக்கும். நம்ம இந்த சர்க்கிள் போர்ஷனுக்கு இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1/16 ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குது. இந்த ஒரு ஃபுட்டோ என்னென்ன சைஸ் வரும்ன்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி பார்க்க போகிற ஃபுட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 4.8 mm 3/16 இருக்குது. இது எப்படி என்ன சைஸ்க்கு தைக்கலான்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த குயிக் சேஞ்சர் கைடை இப்படி பேக் சைடில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுட்டு நல்லா லாக் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல் லாக் கொடுத்துட்டு இது கொஞ்சம் கூட எங்கேயும் ஷேக் ஆகாமல் இருக்கான்ட்டு கரெக்டாக செக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நம்மளே ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு இந்த கிளாத்து உள்ளே கொடுத்துக்கணும். கரெக்டாக வச்சிட்ட பிறகு இறக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் தைச்ச பிறகு இந்த கிளாத்தை இந்த சர்க்கிளாக உருண்டு மாதிரி இருக்கும், அந்த உருண்டைக்கு மேலே வர மாதிரி இப்படி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டு லைட்டாக சப்போர்ட் பண்ணாலே போதும். இப்படி லைட்டாக நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கனாலே போதும், அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடும். இது மாதிரி அழகாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். நம்ம ரொம்ப ஒன்றும் இது எஃபர்ட் போடவே வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா போதும், கொஞ்சம் சுற்றுனாப்பில் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். இது நல்லா அழகாக 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியாக வந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 3.2 mm 1/8ன்னு போட்டிருக்கு. இது என்ன சைஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த குயிக் சேஞ்சர் கைடை பேக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கைடை கரெக்டாக மாட்டிட்டு ஃபுல்லாக கொடுத்துருங்க. எந்த ஃபுட்டர் வந்து ஹெம்மிங் ஃபுட்டர் தைக்கும் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் நம்ம லைட்டாக இது மாதிரி ஒரு 2 மடிப்பு மடித்து ஃபஸ்ட்டு தையல் மட்டும் போட்டுக்கணும். ஒரு 2 தையல் போட்ட பிறகு இந்த கிளாத்தை லைட்டாக இந்த உள்ளே தூக்கி கொடுக்கணும். அந்த சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும், அந்த சர்க்கிளில் இப்படி தூக்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான துணியை அதே அழகாக எடுத்துக்கும். நம்ம லைட்டாக பிடிச்சிக்கிட்டாலே போதும், அதே எடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி நல்லா சின்னதாக உருட்டி அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். இந்த கைட் சைஸ் பார்த்திங்கன்னா 1.6 mm, அதாவது 1/16 ரேஞ்சுக்கு நல்லா மெலிசாக உருட்டி தைக்கும். இந்த ஃபுட்டர்ஸ் எந்த சைஸுக்கு தைக்குதுன்னு பார்க்கலாம். குயிக் சேஞ்ச் கைடை நல்லா பேக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கைடை கரெக்டாக கொடுத்துட்டு ஃபுல் லாக் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம டபுள் ஃபோல்டிங் இப்படி கையில் கரெக்டாக கொடுத்துட்டு நல்லா உள்ளே கீழே வரைக்கும் கொடுத்துக்கணும். இப்படி கிளாத்தை லைட்டாக நீங்கள் இப்படி வளைவாக கொடுத்துக்கணும். இது கொஞ்சோண்டு தான் துணி எடுக்கும், அதனால் லைட்டாக கொடுத்தாலே போதும். இது மாதிரி நல்லா உருட்டி லைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 3/16க்கு நம்மளுக்கு 1/4 இன்ச்சோட லைட்டாக ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குது. அடுத்தது 1/8 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்குது. லைட்டாக ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது நம்மளுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/16 நல்லா மெலிசாக தைக்கிறதே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் தைக்குது. இது மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த ட்ரெஸ்ஸில் நல்லா சின்னதாக உருட்டி தைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த ஃபுட்டு நல்லா யூஸ் ஆகும். இந்த ஃபுட்டெலாம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஃபுட் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற T3 கைடு, குயிக் சேஞ்சர் கைடு, கேதரிங் ஃபுட்டு, பிக்கோ ஃபுட்டுன்ட்டு எல்லா டைப் ஃபுட்டும் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.